சூர்யா கிட்ட தான் வரணும். அவர் சொன்ன கருத்துக்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆட்சியில் இருக்கும்போது நம்ம வேற ஒரு துணியில் சொல்கிறோம், ஆட்சிக்கு வெளியே இருக்கும்போது வேற ஒரு விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்ற வாதம் தான் அவர் வைக்கிறாரு. ஸோ இதை வந்து திமுக இந்த விஷயத்தை குறிப்பாக இந்த ட்வீட்டை இதெல்லாம் எப்படி அணுகுறாங்க, அதை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, அதாவது இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தில் கூடுதல் வரம்புகள் சேர்க்கப்பட்டு அது வந்து ஒரு மிருகத்தனமான அமைப்பாக மாற்றப்பட்ட காலத்திலிருந்து இடியினுடைய அணுகுமுறையை திமுக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு. அது ஆட்சிக்கு வந்த முன்பும் கிடையாது, பின்பும் கிடையாது, இன்னைக்கு நேற்று கிடையாது. அந்த சட்டத்தில் ஒரு நான் பைலபிள் என்ன எஃப்ஐஆர் வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த இடி உருவாக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து மாற்றப்பட்டு அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கான ஒரு அமைப்பாக மாற்றப்பட்ட நாள்லேருந்து நான் கண்டினியூஸாக எதிர்த்துக்கிட்டு தான். இதே குற்றச்சாட்டு தான் டிவிஎஸ்சி மேலே வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் பேசும்போது விஜயபாஸ்கரை தேடி போய் பிடிச்சி கொண்டு வரீங்க, அப்போ நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை இருக்கிறேன்னு சொன்னால் இல்லை, இவங்க எடுக்கிறது சட்ட கேஸ் யார் நடத்திட்டு இருக்கா? இடி தானே நடத்திட்டு இருக்கு. ரைட்டு. இடி நடத்துகிற கேஸில் நீங்கள் போய் பிடிக்க வேண்டியதானே? இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் மேலே அந்த குற்றச்சாட்டை அந்த முகமையே சொல்ல வேண்டியதானே? இல்லை, நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம், அவங்க பிடிச்சு கொடுக்கல அப்படின்னு அந்த முகமையை சொல்ல வேண்டியதானே? அது ஒன்று. இன்னொன்று, டிபிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து மோடி வந்த பிறகு அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். டிபிஎஸ்சிக்கு மோடிக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். எக்ஸாக்ட்லி. அடிப்படையில் இவங்க வந்த பிறகு ஊழல் தொடர்பாக 2 முக்கியமான சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க. ஒன்று, அதாவது ஒன்றியத்தினுடைய முகமையாக இருக்கக்கூடிய இடிக்கு எனார்மஸ் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு சரத்து. அடுத்த ஆண்டுலேயே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் பெருஸ் எல்லாத்தையும் செயலிழக்க வைக்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க. அது என்னென்னா, அதற்கு முன்பு ஒரு இன்வெஸ்டிகேஷனையோ ஒரு சார்ஜ் ஷீட்டையோ ஒரு கேஸையோ இண்டிபெண்ட்டாக அந்த அமைப்பு போட முடியுங்கிற நிலைமையிலேருந்து மாற்றி ஒரு மாநில அரசு ஊழியர் மேலே போடணுன்னா யூ ஷுட் கெட் அ ப்ரியர் பெர்மிஷன் அந்த மாநில அரசுகிட்டேருந்து. ஒரு ஒன்றிய அரசு ஊழியர் மேலே போடணுன்னா ஒன்றிய அரசுலேருந்து பர்மிஷன் வாங்கணும். ஒரு முன்னாள் அமைச்சர் மேலே போடணும் அப்படின்னா நீங்கள் ஆளுநர்கிட்ட அதுக்கான கன்சர்ன் வாங்கணும். அப்படிங்கிற மாதிரியான சரத்துக்களை உள்ளே கொண்டு வராங்க. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நம்ம பார்க்கக்கூடாது. அது அப்போ இடிக்கு அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும்ல. ரைட்டு. நீங்கள் இடிக்கு வந்து நீங்கள் ஒரு போலீஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா பிடிக்கப்படுறவர் அந்த போலீஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். நான் தப்பானவன், நான் குற்றம் செய்தவனா இல்லையாங்கிறத இந்த போலீஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். இடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் அந்த பர்டிகுலர் பர்சன் தான் ப்ரூவ் பண்ணணும் நான் குற்றமற்றவர்னு. அப்போ ஏன் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து இடிக்கு தேவையில்லையா? இன்னும் முக்கியமாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு காவல்துறையோ டிவிஎஸ்சியோ யார் ஒரு கைது செய்தாலும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நீங்கள் வாங்கக்கூடிய சாட்சியங்கள் தான் ரெக்கார்டு. இங்கே வந்து விசாரணை அதிகாரி வாங்குறதே ரெக்கார்டு தான். விசாரணை அதிகாரி வாங்கக்கூடியதே வந்து உங்களுக்கு வந்து லீகல் டாக்குமெண்ட். அப்போ அந்த கைது பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவர் ரெக்கார்ட் பண்ணுற டாக்குமெண்ட்டே லீகல் டாக்குமெண்ட்டாக மாறுது. மற்ற போலீஸ்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுல்ல. அப்போ எல்லா இடத்துலையும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும்னா எல்லா இடத்துலையும் வேணும். இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸையும் உங்க அமைப்புகளில் இடி மாதிரியான ஒன்றிய முகமைகளில் இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸையும் அழிச்சிருவீங்க. ஸ்டேட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய செயல்பாட்டை முடக்குவீங்க. இதுதான் உங்களுடைய ஊழல் ஒழிப்பு பிரச்சனைமா? ரைட்டு. அப்போ இந்த அடிப்படையில் தான் கேள்வி வருது. பட் இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படின்றது பிரைமா ஃபேசி இல்லாமல் 50 முறை அதாவது இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்கட்சின்றதை தாண்டி எதிரி கட்சியாக தான் நடத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் இசிஐஆர் போட முடியாது. அந்த அளவுக்கு லீகல் இது தெரியாமலாம் யாரும் வந்து உட்காரல. இப்போ என்ன கேட்குறோன்னா, டார்கெட்டடாக நடக்குது அப்படிங்கிறது தான். இன்னொன்று, நீங்கள் 25 பேரை வந்து 24 பேர் கட்சியில் சேர்றாங்க அப்படின்னோடனே 24 பேர் அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது, இல்லை நிறுத்தி வைக்கப்படுகிறது, அந்த ப்ராசஸ் நிறுத்தி வைக்கப்படுது. அதே நம்ம இங்கே பொருத்தி பார்த்தா தமிழ்நாட்டிலும் பல திராவிட கட்சிகளில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த கட்சியில் சேரும் பொழுது நம்ம அவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்குறோம். தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு போலீஸோ ஒரு மாநில அரசனுடைய ஏஜென்சியோ கைது பண்ணுறதையும் இடியையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. போலீஸ் கைது பண்ணுற கேசஸில் 90% நீங்கள் பெயிலபிள், உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கான இது உண்டு. ஆனால் இது வந்து ஒரு மிருகத்தனமான அமைப்புங்கிறது தானே சொல்கிறோம் திருப்பி. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை சார், இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இவங்க ஒருத்தரை பிடிக்கிறாங்க, ரேண்டமாக ஒருத்தரை பிடிக்கிறாங்க, எஃப்ஐஆர் வச்சு இசிஆர் போட்டு அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. குற்றமற்றவர்னு அவர் தான் நிரூபிக்கணும். அது வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்கும். அப்போ இந்த நெருக்கடி வந்து வேற எந்த முகமையில் இருக்கு? நீங்க ஒரு போலீஸை பார்த்து பயப்படுறத விட 100 மடங்கு அதிகமாக இடி பார்த்து பயப்பட வேண்டியிருக்குல்ல. இதை தான் பொலிட்டிக்கல் டூலா மாற்றி எதிர்கட்சிகளை விலைக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறது. நீங்க இன்னும் சொல்ல போனா ஹிமாந்த பிஸ்வா சர்மா கேஸ் மாதிரி வேற கேஸ் நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு அவர் தான் வந்து வடகிழக்கினுடைய பாஜக முகமாக இருக்கிறார். அவரை வந்து அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசாத பேச்சா? அவர் ஊழலினுடைய உருவம்னு இவர் பேசாம இருந்தாரா? இவங்க தானே ப்ரொசீட் பண்ணாங்க. அவர் அந்த கேஸ் ஏன் அதுக்கு மேலே ஃபர்தராக ப்ரொசீட் ஆகவே இல்லை? நீங்கள் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அரெஸ்ட் பண்ணல?
இந்த அடிப்படை கேள்வி இருக்குல்ல. இந்த டார்கெட்டட் அப்ரோச் தான் இது பண்ணுது. நீங்க ஸ்டேட் போலீஸ் டார்கெட் பண்ணுதானே, ஸ்டேட் போலீஸ் டார்கெட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு லீகலா ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் இடி டார்கெட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் கூட கிடையாது. நீங்கள் அது வந்து எந்த லெவலுக்கு மாறுதுன்னா, சேலத்தில் போய் ஒரு விவசாயி மேலே கேஸ் போட்டு அவனுடைய வாழ்வாதாரத்தையே குச்சி ஊனி நடக்கிறாப்புல. அவர் வந்து இந்த லேண்டை ஒரு லோக்கல் பிஜேபி பொலிட்டிஷியன் கேட்டாருக்கிறதுக்காக கொடுக்கலங்கிறதுக்காக கேஸ் போட்டு அவருடைய வாழ்க்கையை முடக்கிறதுல தொடங்கி தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியை ஷாக் கொடுக்குற மாதிரி, ஃபெராலைஸ் பண்ணுற மாதிரி அதனுடைய தலைவர்களை முதலமைச்சர்களை தூக்கி உள்ள வைக்கிற வரைக்கும் எல்லா லேயர்லையும் இது வந்து ஒரு 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 கொடுமையான அமைப்பாக மாறி இருக்கு. இந்த இஷ்யூக்குள்ளே வரும்பொழுது ராகுல் இந்த ட்வீட் செய்வதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அவரே தான் சொல்கிறார், சக்கரவியூகம் நான் பேசுனது இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சக்கரவியூகம்னு அவர் பேசுனது என்ன, பிஜேபிக்குள்ளேயே ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கல அவங்களுடைய லீடர்ஸ்க்கு அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அதனுடைய சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்க. அவர் வந்து பிஜேபியினுடைய லீடர்ஸ் மோடிக்கு பயப்படுறாருங்கிற இடத்துல இருந்து ராகுல் பேசுகிறார். நான் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், மோடியே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பயந்துட்டு தான் இருக்கிறார். அதோடைய எவிடன்ஸ் தான் இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் பீகாரும் ஆந்திராவுக்குமான பட்ஜெட்டை, இந்தியாவின் பட்ஜெட்டை அவங்க வாசித்தது காரணமே அவங்க வந்து கூட்டணி கட்சியை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். இன்னும் சொல்ல போனால் அவங்க பார்லிமெண்டரி பார்ட்டி மீட்டிங் கூட்டுறதுக்கு முன்னாடியே என்டிஏ மீட்டிங் கூப்பிட்டு அந்த என்டிஏவை ஒரு பார்லிமெண்டரி பார்ட்டியை கன்சிடர் பண்ணி தான் போய் பிரதமர் பதவியை ஏற்றுக்கிட்டார். இது வரைக்கும் எந்த பிரசிடென்ஸும் இல்லாத வகையில். அப்போ அந்த அளவிற்கு இருக்கிறது. அதோடைய தொடர்ச்சி தான் நிதின் கட்கரி வந்து ஜிஎஸ்டி ரேட்டை வந்து இன்சூரன்ஸுக்கு குறைங்க அப்படின்னு அவர் நினச்சிருந்தா பர்சனலாக பேசியிருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக பேசியிருக்கலாம். அதை விட ஒரு டாக்குமெண்டடாக ஒரு லெட்டர் போகுது அப்படிங்கும் பொழுது அங்கே ஒரு டிசன் இருக்குது அப்படிங்கிறதான அர்த்தம். டெமோக்ராட்டிக்காக ஏன் பார்க்கக்கூடாது? நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம், நாங்கள் வாங்குறோம், அதை படிக்கிறோம், முறைப்படி செய்கிறோம். இல்லை, நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கலாம்ல, அவ்வளோ டெமோக்ராட்டிக்காக இருந்தீங்கன்னா. ரைட், ஐ கெட் யூ பாயிண்ட். சூர்யா, அவங்க பதில் வாங்கிட்டு நான் அவட்ட போயிடும். ஒரே 2-3 விஷயம். அந்த விசாகப்பட்டினம் காரிடார் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரிடார் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அனௌன்ஸ் பண்ணுறது தான் இந்த சாலை பணியில். இல்லை, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டட் காரிடாருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன கேட்குறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு பதில் சொல்லட்டும். இதே மாதிரி 3500 கிலோமீட்டர் சாலை போடுறோன்னு 2021 பட்ஜெட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. 2021 அந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருந்த மொத்த என்ஹெச்சோடைய லென்த் வந்து 6850 கிலோமீட்டர். ரைட். இந்த பட்ஜெட்டில் இவங்க விசாகப்பட்டினம் காரிடார் அறிவிக்கும் போது தமிழ்நாட்டில் இருந்த மொத்த என்ஹெச்சோடைய லெவல் வந்து 7000 கிலோமீட்டர். 3 வருஷத்தில் 150 கிலோமீட்டர் கூட என்ஹெச் போடலை. ஆனால் அறிவிச்சது 3500 கிலோமீட்டர். எப்படி எய்ம்ஸ் வந்து வெறும் செங்கல்லா இருக்கோ, கடல் பாசி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினதோட நிற்கிதோ, அதே மாதிரி மெட்ரோவுக்கு வந்து வெறும் பேப்பரில் இருக்க நிதி, அதே மாதிரி இதுவும் வந்து வெறும் பேப்பரில் தான் இருக்கு. இன்னொன்று, சாலை போடுறதெல்லாம் பிபிபி மாடலுக்கு மாறியாச்சு. அவங்க வந்து ஒரு வங்கி கடன் கொடுக்க போது, அந்த கடனை வாங்கி ஒரு பிரைவேட் நிறுவனம் எக்ஸிக்யூட் பண்ண போது மக்கள்கிட்ட இருந்து டோல் வசூலிக்க போகுது. இதுதான் அந்த சாலை பிரச்சனை. இன்னொரு குற்றச்சாட்டு, உரிமை மாநில உரிமையை மீட்க கர்நாடகா பேர் கூட தான் இல்லை. கர்நாடகா நான் என்ன கேட்குறேன், பட்ஜெட்டில் வந்து ஒரு விஷயத்தை நிதி ஆயோக் மூலமாக தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு நிதி ஆயோக் போவதை வச்சதோ நிதி ஆயோக்கில் கேட்குறதன் அடிப்படையில் தான் திட்டங்கள் ஒதுக்குவீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நிதி ஆயோக் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீ பட்ஜெட்டாக மாற்றிருக்கணும். பட்ஜெட்டுக்கு முன்பு அந்த கூட்டத்தை நடத்தி ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையில் பட்ஜெட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம். இன்னொன்று, சதர்ன் ஸ்டேட் கவுன்சில் மீட்டில் வந்து முதலமைச்சர் போய் கேட்ட எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றினீங்களா? அதில் ஒன்று கூட நிறைவேற்றல. ரைட். காரிடார் கேட்டோம், நிறைவேற்றல. ரோட் ப்ராஜெக்ட் கேட்டோம், நிறைவேற்றல. அதாவது இந்த ஈக்விட்டி, அதாவது ஒரு லேண்ட் வந்து இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கோ ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கோ ஒன்றிய பொதுத்துறைக்கு மாநில அரசு லேண்ட் எடுத்து கொடுத்துச்சுன்னா அதை வந்து நீங்க பிரைவேட்டுக்கு கைமாத்தி விடுறீங்க அப்படிங்கும் பொழுது அந்த லேண்டுக்கான ஈக்விட்டி ஸ்டேட்டுக்கு கொடுங்கன்னு கேட்டோம், பதிலே சொல்லலை. வெளிநாட்டு முகமைகள் கூட கையெழுத்து போடக்கூடிய எம்ஓஐ போடக்கூடிய அதிகாரத்தை மாநிலத்துக்கு கொடுங்க, அதுக்கான இது கொடுங்க, என்ஓசி கொடுங்கன்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டை எங்களால் கொடுக்க முடியும். ஏற்கனவே நடந்த கூட்டத்துக்கே பதில் கூட சொல்லாத அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது, மோடி அரசு. அதனால இன்னொன்னு இவங்க என்ன சொன்னாங்க, அமைச்சர்கள் மேல போட்ட கம்ப்ளைண்ட்லாம் என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். நான் அதான் சொன்னேன், டிவிஎஸ்சி ஒரு வழக்கை பதிவு பண்ணுனாலே கவர்னர்ட்ட ஒப்புதல் வாங்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே சிபிஐ போட்ட வழக்குக்கு வாங்க, இந்த வழக்கு விட்டுருங்க, சிபிஐ போட்ட வழக்குலயே குட்கா வழக்குல உயர்நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் கோர்ட்ல ஒவ்வொரு முறையும் சிபிஐ வந்து குட்டு வாங்குது நீதிமன்றத்தில். கேட்டா ஆளுநர் எங்களுக்கு அசன்ட் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, ஆளுநரே கொடுத்த அந்த ஃபேக்சுவல் ரிப்போர்ட், உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த ஃபேக்சுவல் ரிப்போர்ட்ல நான் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீதான கோப்புகள்ல நான் பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே கொடுத்த கோப்பையே ஒரு ஆளுநர் வந்து பெண்டிங் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் தான் வந்து ஊழல் ஒழிக்க வந்தவர். சூர்யா, அவங்களோட இறுதி கருத்து.
இல்லை அடிப்படையில் ரெண்டே விஷயம் தான் சார். சுப்பிரமணியன் சார் சொன்னாங்க ஹிமாந்த பிஸ்வா சர்மா வெளில போயிட்டாரு, கோர்ட்டே வந்து ஜாமீன் கொடுத்துருச்சு அப்படின்ட்டு. இடி அவங்கள வந்து அந்த ஜாமீனை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணல ஒன்று. இன்னொன்று இடியினுடைய ஆர்குமெண்ட் வந்து அந்த ஜாமீனை எதிர்க்கல அந்த கோர்ட்லயே. இன்னைக்கு கெஜ்ரிவாலை வந்து விடாம இங்கே தமிழ்நாட்டிலும் பல கேஸ் பார்த்துருக்கோம். முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது இருக்கிற கேஸுக்கு எதிராக டிவிஎஸ் எத்தனை அப்பீல் பண்ணிருக்கு. அதே பல கேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், பல கேஸ் அப்பீல் போயிருக்கோம். கிரவுண்டே இல்லைன்னா அப்பீல் போகாமல் இருந்திருக்கோம். நீங்கள் வந்து இந்த செலக்டிவான டார்கெட்டை மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, டேட்டா பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். யாருக்கு எதிராக என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். கனரக தொழில்கள் குறித்து ஒரு டேட்டாவை வந்து மாநில அளவில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கேள்வியை எங்களுடைய எம்பி முன்னாள் அமைச்சர் ஐயா டிஆர் பாலு அவர்கள் ஒன்றிய அமைச்சர்கிட்ட கேள்வியாக கேட்குறார். இது ஸ்டேட்டோடையது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட டேட்டா இல்லை, நான் இந்த செஷனில் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கனரக தொழில்துறை அமைச்சர்னு குமாரசாமியை வந்து நீங்க ஒரு அமைச்சரா வச்சிருக்கீங்க. அப்போ இது டேட்டா இல்லாத கவர்மெண்ட். என்டிஏங்கிறதே நோ டேட்டா கவர்மெண்டா இருக்கிறது. அவங்களுடைய ஆயுதம் எல்லாம் தனிநபர் தாக்குதலும் வசைபாடலும் மட்டும்தான். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டா நீ என்ன சாதி தெரியாதவனே அப்படின்னு கீழ்த்தரமான விமர்சிக்கிறது. அதை ஒரு பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ல எடுக்கப்பட்டதை மோடியே கோட் பண்ணி அதை பாராட்டுறது அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு எதிரான ஆயுதத்தை